உனக்கு ஷேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை சைட்டில் தான் நம்ம இப்போ ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருந்தோம், தொழிலும் பார்த்துட்ருந்தோம். இப்போ ஏன்னா காலகட்டங்கள் மாற மாற இன்னும் ஆட்களை குறைக்கணும்னு சொல்லி தான் நம்ம புது புது முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே இப்போ டெக்னாலஜியில் நியூ டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு நமக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம காங்கிரீட் மிக்சர் மிஷின் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணி ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஏன்னா நம்ம மிஷின் எடுத்துன்னு வந்த வீடியோவும் அது புது வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த சைட்டில் இருக்கிறது பிடிச்சது எல்லாமே அதுவும் ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவின் வழியில் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கனவு இருக்குல்ல, நமக்கு அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயல்படுத்தி அது சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கொடுத்தா அது எனக்கு அப்போ தான் ஒரு நிம்மதி அது எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் சரி நம்ம கொஞ்ச நாள் வீடியோ நம்ம மிஷின் எடுத்த வீடியோவை கூட கொஞ்சம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம இந்த இதெல்லாம் செட்டப்பெல்லாம் இந்த மிஷினோட சிஸ்டத்தும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த காங்கிரீட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக முன்ன நான் தோணி இங்கேயே வச்சு நான் தூக்கிட்டு போவேன். இப்போ வந்து எனக்கு கட்டடத்துக்குள்ளே காங்கிரீட் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பைப்பு மூலிமா ஒரு 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 புதிய முயற்சியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஏன்னா நம்ம இந்த தொழிலில் வந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து பத்தாவதுக்கு இருக்கிற பவுனு செயின் எல்லாம் வச்சு தான் நான் அந்த மிஷினை எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு கனவு தான். ஏன்னா நமக்கும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வச்சுருந்த மிஷினும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இதை விட நம்ம பெட்டராக ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம அந்த மிஷினையும் கொடுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக அந்த மிஷின் எடுத்திருக்கோம். வாங்க அந்த மிஷினை பற்றி பார்ப்போம். டேரெக்டாக எப்படி உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே காங்கிரீட் உள்ளே வந்து ஊற்றுதுன்றது அதை பற்றியும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் தெளிவாக அந்த வீடியோன வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். வாங்க பார்ப்போம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஆர்டர் கொடுத்து தான் நம்ம இந்த மிஷினரி எடுத்தோம். விஎஸ்ஐ கம்பெனின்னு சொல்லிட்டு நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் வந்து நம்ம கையால் தான் தூக்கி கொட்டிகிட்டு இருந்தோம். ரொம்ப காலமாக நம்ம டேரெக்டாகவே கையால் தூக்கி கொட்டிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கொட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் ஜல்லியாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், மணலாக இருக்கட்டும் அல்லது எம்சாண்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஒரு லோடு ஓடிட்டு இருக்கும்போதே அடுத்த லோடுக்கான அந்த லோடு போடுற வேலை கொஞ்சம் முடிஞ்சிடும் ஈஸியாக. ஏன்னா எடுத்துகிட்டு வந்து மேலே கொட்டுறதை விட இந்த ஆஃபரில் கொட்டிட்டோன்னா இது ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். இது ஃபுல்லாகவே இல்லை ஹைட்ராலிக் சிஸ்டம்ன்றதுனால அங்கே வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கே இருக்காது. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேடிஸே ஒரு மிஷினரி ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆட்கள் கூலின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கட்டுக்கடங்காத போயிட்டுருக்கு. ஏன்னா பொருளாதாரம் அந்த மாதிரி விற்குதுங்க. ஏன்னா அதை சொல்லியும் கொத்தல்ல. ஏன்னா பொருளாதாரம் அந்த அளவுக்கு விற்கிறதுனால கூலியும் இன்னும் மேலே மேலே போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் குறைக்கிறக்கூடிய வகையில் தான் நம்ம புதுசாக ஒரு முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு பண்ணால் இன்னும் ஒரு 2 ஆட்கள் குறைஞ்சாலும் இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி 2 ஆள் இன்றைக்கி மம்டி ஆளுனாலும் இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு 800 இன்றைக்கி 8 8 16 1500. இப்போ ஒரு 300 நாளைக்கு அப்படியே 1200 மேலே கணக்கு போட்டு பாருங்களேன். இப்போ மிஷினு நம்ம வாங்குறத விட இன்னும் கொஞ்சம் நமக்கு அதுக்கப்புறம் சம்பாரிச்சு கொடுக்குறதெல்லாம் அந்த மிஷினை நமக்கு கடைசி வரையுமே நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நாள் வச்சுக்கிறோமோ அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மிஷினை நம்ம போட்டிருக்கோம். பயங்கரமான நமக்கு சக்ஸஸாக தான் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபருக்கு வந்துடும். நேராக இது இருந்தீங்கன்னா இந்த லெவர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு சிஸ்டம் தான். அது நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதோ அதுவும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரிய குண்டான ரொட்டேட் பண்ணுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த லிவரை நம்ம அழுத்தணும்னா பிடிச்சாலோ எதுனாலும் இது டேரெக்டாக ஒரு லேடிஸே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான வகையில் தான் இந்த டேரெக்டாக உங்களுக்கு சுற்றிக்கும் அதுவே இதாக்கும். ஏன்னா பவர் ஸ்டேரிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுன்றதுனால தான் நம்ம இந்த ஆஃபரில் தூக்கி இதில் கொட்டின வாட்டிக்கு இதில் காங்கிரீட்டு ஓடிட்டுருக்கோம், அதில் ஃபுல் பண்ணிடுவாங்க. திரும்ப அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம லேடரில் போட்டு டேரெக்டாக மேலே பக்கெட் வழியாக மேலே எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா இந்த முயற்சி தான் உங்களுக்கு புதுமையான ஒரு முயற்சியாக நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். வாங்க நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கூட காமிக்கிறேன். டேரெக்டாக இந்த லேடரில் கொட்டிச்சோன்னா இந்த லேடர்லேருந்து லிஃப்ட் வழியாக நம்ம மேலே ஃபுல்லாக நம்ம இந்த லிவரை பிடிச்சி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லாகவே இதாகிடும். இப்போ இதை அழுத்தி இது பிரேக்கு, இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம மேலே ஏற்றுறதுக்கு அதுக்கான லிவர் இது அழுத்துனீங்கன்னா டேரெக்டாக இது மேலே ஏறிடும்.
ஃபுல்லாகவே அப்படியே டேரெக்டாக காங்கிரீட் போயிட்டு அந்த கோப்பைக்கு போயிடும் பார்த்தீங்கன்னா. இதில் ஒரு கோப்பை மேலே பார்த்தீங்களா செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அது நம்ம எப்படின்னா எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் அடியில் ஒரு ஒரு புதுமையான ஒரு முயற்சியை பயன்படுத்தியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த சைடில் வேணாலும் திருப்பிக்கலாம், இந்த சைடில் வேணாலும் திருப்பிக்கலாம். அந்த இது எந்த வேணாலும் இன்னும் நம்ம பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இன்னும் லாஸ்ட்டு கூட கொண்டு போயிடலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேன் பவர் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆனால் அந்த ஆட்கள் கூடி எனக்கு இல்லை. டேரெக்டாக கட்டடத்துக்குள்ளே எனக்கு காங்கிரீட் வந்துடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வாலான்னா ஈஸியாக அந்த பைப்பை மூலியமாகவே விட்டுடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சிம்பாலிக்கான ஐடியா தான். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கட்ட முயற்சி அந்த இதை நான் பண்ணேன். அதுக்கு அடுத்த கட்ட முயற்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பீக் ஓப்பன்னு சொல்லிட்டு இது ஒரு புதுமையான முயற்சி, அடுத்த கட்ட முயற்சி. ஏன்னா நம்ம சம்பாரிச்சு எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியல. இது ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் முயற்சி பண்ணணுன்னு தான் நான் எவ்வளோ காசு இழந்து கஷ்டப்பட்டு நம்ம நிறைய புது முயற்சிகளாக பண்ணி நம்மளை தொடர்ந்து நம்மளோட சேனலில் சரி ஆஷா எஸ், சீனிவாசா 2, சீனிவாசா 3ன்னு 3 யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் நான் போட்டுன்னு இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லியும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பி கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது இதுலேயும். அது நம்ம அடுத்த கட்டம் நான் உங்களுக்கு எப்படி இது பயன்படுத்துகிறேன்றது அது இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு முயற்சிக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதுவும் நமக்கு இப்போ ஒரு தொகை தான் இருக்குது. நான் அந்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாமே சிஸ்டமெல்லாம் இதெல்லாம் நல்ல ஒரு டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி போடுற மாதிரியெல்லாம் வராது. இந்த சைடில் வந்து காமி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக இதுன்னா இதை அப்படியே மேலே தூக்கிட்டா அப்படியே லாக் ஆகி நின்றுக்கும். இதை அப்படியே கழட்டிக்கலாம். ஒரு ஏழ்மையான வகையில் இந்த இது விட்டுட்டிங்கன்னா தானாக விழுந்துடும். இது கழட்டும் போது இதுன்னு அப்படியே கழட்டிக்கலாம். எல்லாமே அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான், ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான். நம்ம இந்த மாதிரி ஒரு புது முயற்சியாக நம்ம பண்ணி நிறைய செயல்படுத்திகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பி கோப்பையும் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல சிஸ்டம் தான் உங்களுக்கு. இது எப்படின்னா இதுக்கு ஃபுல்லாக நம்ம மேலே ஏற்றுறது எல்லாம் கையால் ஏற்ற முடியல. இது மோட்ரு தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. இன்னும் இதை வச்சு கண்டிப்பாக இது எக்ஸ்பிளைன்மெண்ட் பண்ணுவேன். ஆனால் இது ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம பண்ணியாச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கட்டடத்தை நம்ம கொண்டு வந்திருக்கேன். பேஸ் மட்டத்துலேருந்து 4 அடி மேலே 5 அடிக்கு பக்கம் நான் கொண்டு வந்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு இந்த கோப்பை மூலியமாக தான் ஃபுல்லாகவே பைப் வழியாக தான் நான் முடிஞ்ச வரையும் எல்லாம் காங்கிரீட்டை இறக்கிக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஏழ்மையான முறையில் அந்த பைப் வழியாக இறங்குச்சுன்னா டேரெக்டாக அந்த முறத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. வாங்க அதுக்கு நான் இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு டேரெக்டாக இந்த பைப் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த முறத்துக்கு வந்துடும். இந்த முறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பாலிக்கான ஒரு சிஸ்டம் தான். ஏன்னா இது நம்ம எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். மேலே இன்னும் ஹைட்டு வேணுனாலும் மேலே இன்னும் ஏற்றிக்கலாம். இந்த லாக்கில் நம்ம ஒவ்வொரு ஹோல்ஸாக ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நட்டை லூஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்கி வச்சு அப்படி போட்டுக்கலாம். நம்ம காங்கிரீட்டு சப்போஸ் நம்ம இதில் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம், க்ளோஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம காங்கிரீட் வரும்போது ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் தடுக்குது. நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம தூக்கிக்கலாம், வேண்டாம்னா அப்படியே விட்டோன்னா லாக் ஆகிக்கும். நம்ம லைட்டாக அப்படி தூக்கினா போதும். உங்களுக்கு காங்கிரீட் தேவையான காங்கிரீட் வந்துடும்போது டக்குன்னு அதே ஸ்பீடில் அழுத்திட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட்டு கூட திரும்ப உங்களுக்கு வெளியில் போகனால நல்லா லாக் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லோடு போட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ஒரு 2 ஆட்களை நம்ம கூப்பிட்டு தூக்கிட்டு வரணும். அந்த தூக்கிட்டு வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு இதில் சேவ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர்வால் காங்கிரீட் பில்டிங்கை பொறுத்த வரையும் பூச்சி வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய எவ்வளோ சேவ் ஆகும். இன்றைக்கி ஒரு கல் வாங்குற காசுலேயே இன்றைக்கி எல்லாமே வாங்க முடியும். இப்போ கம்பி வாளுக்கு போடுற இந்த கம்பியாக இருக்கட்டும், பில்லருக்கு போடுற கம்பி அது நார்மல் செங்கல் வீட்டுக்கும் போடுறோம், காங்கிரீட் வீட்டுக்கும் போடுறோம். இந்த வாளுக்கு விடுற கம்பியாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஜல்லியாக இருக்கட்டும், எம்சாண்டாக இருக்கட்டும், நீங்கள் செங்கல் வாங்குறீங்கன்னா ஒரு 2000 செங்கல் வாங்குறீங்கன்னா அதே காசில் எல்லாமே இதெல்லாம் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் அந்த 2000 செங்கல் வாங்கி நீங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவு இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என் வீடியோவில் நான் அதில் சர்ச் பண்ணுங்கள். நான் 3 சேனல் பேர் நேம் எல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஒரு 2000 செங்கல் வாங்குறேன்னா இன்றைக்கி 2000 கல் வாங்கினா இன்றைக்கி ஒரு கல் 10 ரூபானாலும் 20,000 பே பண்ணுறோம். அது ஒரு டிராக்டரில் தான் 2000 கல் வரும். அந்த பாடி மட்டும்தான் வரும். அதே டிராக்டரில் உங்களுக்கு ஒரு ஜல்லியாக எடுக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 தான் யூனிட். இப்போ உங்களுக்கு 15,000 சேவ் ஆகும். இதில் பிளாஸ்டிங் செலவும் இல்லை. அப்போ இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ சேவ் ஆகுன்றது நீங்களே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய வீடியோக்களில் நான் பதிவு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே லிங்கிங் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். எல்லா நெட்டு வாக்கிலும் கம்பி வந்துடும், குறுக்கு வாக்கிலையும் கம்பி வந்துடும். ஒரு பில்லரை பிடிச்சி நம்ம
இந்த பில்லரை பிடிச்சி இப்படி இழுக்கிறோன்னா மொத்த பில்லருமே எல்லாம் ஒரு வீடே ஃபுல்லாக ஒரு கோர்வையாக தான் அந்த செயின் லிங்க் மாதிரி ஒரு கோர்வையாக தான் இருக்கும். ஏன்னா கம்பி இதுலேயும் வந்து நம்ம ஊக்கு மடக்கி நம்ம பழைய வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு முறையில் தான் நம்ம இந்த லாக்கிங் சிஸ்டத்தை பண்ணி கம்பி நெட் வாக்குலையும் கொடுக்குறோம், இப்படி குறுக்கு வாக்குலையும் கொடுத்து நம்ம பண்ணி நம்ம ஆர்சிசி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு கனவு எப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம என்கிட்ட இருந்தது இந்த ஐடியா. ஏன்னா ஏன்னா என்னால் அப்போ பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் ஏதோ 10 கிடைச்சாலும் அந்த காசை வச்சு 10 அதுக்கு கடனை உடனே வாங்கி அப்படி இப்படின்னு வேலை பார்த்து பார்த்து இன்னைக்கு இந்த மிஷினரியே இது மட்டுமே ஒரு தொகைக்கு இறக்கியிருக்கேன். ஏன்னா அந்த பழைய மிஷினையும் விற்று அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் யாரையும் நம்ம இதில் வந்து என்னன்னா நம்மளாட யாருக்காச்சும் ஒரு யூஸ் ஆகணும்னு சொல்லி தான் நான் நிறைய பதிவில் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆரம்பத்தில் எல்லாருமே நம்மளை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முயற்சி பண்ணுறேன்னா நம்மளை யாருமே ஏற்றுக்கவும் மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை அதோட அப்படி லாக் பண்ணணும்னு தான் நினச்சாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் மீறிட்டு இன்றைக்கி மிஷினரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவே இன்றைக்கி மிஷினரி ஸ்டாண்டு அது மோட்ரு தூக்குறதுலேருந்து எல்லாமே ஒரு டன்னு தூக்குற அளவுக்கு மோட்ரு எல்லாமே ஒரு நவீன இதில் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுனா கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடை பயன்படுத்திக்க முடியும். கொஞ்சம் ஈஸியாக நம்ம இன்னும் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஆட்களை குறைச்சி பண்ண முடியும். எனக்கு நான் ஒரு சிம்பாலிக்கான கணக்கு தான் போட்டேன். இப்போ எப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் எனக்கு அதுலேருந்து 2 ஆள் தேவைப்படும். 2 ஆள் இந்த வீடை சுற்றி இப்படி இங்கே வந்து கொடுக்குறேன்னா ஏன்னா வீடு ஃபுல்லாக செவுரு வந்துடும். அப்போ நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரோம்னா 2 ஆளுன்றது 3 ஆள் பிடிக்கும். இன்றைக்கி 3 ஆளுன்னும் போது இன்றைக்கி கால்குலேஷன் போட்டாலும் இன்றைக்கி 3 8 24 இன்றைக்கி அதே 2400 வந்துருச்சுங்க. அப்போ ஒரு நீங்கள் வேணாம் ஒரு 1500 வைங்க. 300 நாளைக்கு இன்றைக்கி கணக்கு போட்டிங்கன்னா 4,50,000 ரூபா. 1 வருஷம் 1.5 வருஷம் ஓட்டணுன்னா அந்த மிஷினோடைய அந்த அந்த கூலி ஆட்கள் காசு அதே மீதி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா அந்த ஆட்கள் குறையிறதுனால எப்படி இருந்தாலும் ஒரு நண்பர்களுக்கு கொடுத்தா நம்ம கூலி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக மிஷினாக போட்டு எடுத்துட்டோம்னா அந்த 1 வருஷத்துக்கு மேலே அடுத்தடுத்து நமக்கு அது அது வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு ஒரு அந்த மெயின்டைன் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா நமக்கு ஒரு இன்னும் ஒரு 10 ரூபா மீதி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு தொழிலாக எடுத்து பார்க்குறோன்னா நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஏன்னா அதில் ஒரு 10 ரூபா குறையுதுன்னும் போது நமக்கு அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் அது எப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியை நம்ம இப்படி தான் அதுக்கு ஒரு ஃபார்முலாவை தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலாவை தயார் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபோன்லேயே கேட்குறாங்க, எனக்கு இப்படி சொல்லுங்கள் இப்படி உங்களுக்கு ஏதாவது என்னோட உதவி தேவைப்பட்டால் மனசார சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக சைட்டில் வந்து ஒரு 4 நாள் இருந்து கூட நான் எப்படி பில்லர் நம்ம எப்படி நிப்பாட்டுறோம், எப்படி கம்பி லிங்க் பண்ணுறோம், எப்படி போர்டு மாட்டுறோம், எப்படி ஊற்றுறோம், ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நான் நேர்லேயே வாங்க கூட நான் தாராளமாக நம்ம சொல்லித்தரோம். அதில் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் யாராச்சும் ஒரு புதுமையான ஒரு முயற்சியில் பண்ணணுன்னாலும் ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்படி பண்ணணும், அது எந்த மாதிரி பண்ணுனா சக்ஸஸ், அது எந்த மாதிரி பண்ணுனா ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இதுலேயே இந்த சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் பல லாஸை சந்திச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் நான் வேறு மாதிரி பண்ணி அதை ஒரு திருப்ப முடியல. அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்ஜஸ்டபிள் நம்ம இந்த ரூமுக்கு வேணுனாலும் அந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த சைடில் போகணுன்னாலும் இந்த பைப்பை அப்படியே திருப்பிட்டு போயிடலாம். ஒரு இன்னொன்று கொஞ்சம் மேலே இது பண்ணணுன்னாலும் போல் பண்ணி அங்கே லாஸ்ட்டுக்கே வர வைக்க முடியும். இந்த வீட்டினோட என்ட்ரிக்கே நம்ம காங்கிரீட்டை வர வைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த மிஷினரி வந்தது எல்லாமே இந்த வீடியோ வழியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ